மரணத்தை கண் முன்னாடி பார்க்குற. எப்படி இருக்கிற அபிஜித்? நான் உயிரோடு இருப்பதாய் கனவு காண்கிறேன். நம் கணக்கையும் தீர்க்க பார்க்கிறேன். விரைவில் உன்னை சந்திக்க வருவேன். உனக்கு பதிலடி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். மிஸ்ஸிங் யூ. ஹர்பீஸ் தூங்கா. இது எப்படி சாத்தியம்? இவனைத்தானே நம்ம கையால பங்கஜ், மை காட்! பங்கஜ் வேண்டாம்! இந்த ஹார்பிஸ் டோங்கரா எங்க இருந்து முளைச்சான்? சார், அவனை நாங்க சுட்டோமே. எந்த குண்டால சுட்டீங்க? பிளாஸ்டிக் குண்டா. டிக் 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 டிக். இந்த டிக் டிக்ல தான் உங்க வாழ்க்கையே ஓட போகுது. கடிகாரத்தை கவனிங்க, வெறும் கடிகாரத்தை. ஏன்னா இனி எல்லா கேஸும் 24 மணி நேரத்துல சால்வ் ஆகணும். எல்லா கேஸையும் நீங்க 24 மணி நேரத்துக்குள்ளேயே சால்வ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வேலையை விட்டு கிளம்புங்க. சிஐடி, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். பேரை கேட்டாலே குற்றங்கள் நடுநடுங்கி சாகும். இருபத்தி 4 மணி நேரத்துல சாவோட ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, உன்னையும் மரணத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும். இத தெரிஞ்சுக்க. இதோ வீட்டுக்கு வந்தாச்சு. சரி சரி சரி, வந்து ரெஸ்ட் தான் எடுப்பேன். ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கால் பண்றேன். பூட்டு உடைஞ்சிருக்கு. யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. எதுவும் திருட்டும் போகல. என்னதான் நடக்குது? வீட்டுக்குள்ள வந்தது யாரு? என்னத்தை தேடிக்கிட்டு இருந்தான்? ஹெல்ப் மீ. ஆமா, யார் இந்த பொண்ணு? இவ உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்ல வேற யாரோடையாச்சும் உயிருக்கா? மை காட். நான் தான். எங்க இருக்க? உடனே என் வீட்டுக்கு வாதாயா? இல்ல உடனே வா, இப்பவே. தயா, போன்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. உடனே கொஞ்சம் கிளம்பி வந்துரு தயா. ஆஹா, நான் வெயிட் பண்றேன், நீ சீக்கிரம் வா. என்னப்பா, நல்லா இருக்கியா? இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க?
என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம்தான் நல்லா இல்லை. என்னாச்சு? இதை பாருதையா. ஹெச்டியா? ஹர்பிஸ் துங்காரா? ஹர்பிஸ் துங்காரா முதல்ல நம்மளுக்கு கேக் அனுப்புனா, இப்போ ஒரு பொண்ணோட போட்டோவை அனுப்பியிருக்கான். அதில் ஹெல்ப் மீனு எழுதி இருக்கு. அது சரி, யாரோட போட்டோ அனுப்பியிருக்கான்? எதுக்கு? அதை தான் தயா கண்டுபிடிக்கணும். இந்த போட்டோஸை அனுப்புனது ஹர்பிஸா இல்ல வேற யாராச்சுமா? அது கூட தெரியலையே. இது ஹர்பிஸோட வேலையா தான் இருக்கணும். பொண்ணோட ஃபேமிலி போட்டோவை கொடுக்கறதா இருந்தா அது சிஐடி பீரோல வந்து கொடுத்துருக்கலாமே. திருட்டுத்தனமா உன் வீட்டு பூட்டை உடைச்சு இந்த போட்டோவை இங்க கொண்டு வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த பொண்ணை நாம எங்க தேடுறது, எப்படி தேடுறது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷாப்பிங் பண்ண டைம் கிடைச்சிருக்கு. ஆமா, இன்னைக்கு ஜாலியா ஷாப்பிங் பண்ணலாம். உனக்கு தெரியுமா, நான் ஷாப்பிங் பண்றதுக்காக ரொம்ப நாளா பணத்தை சேவ் பண்ணிட்டு வரேன். நல்லது, இன்னைக்கு ஃபுல் மாலையும் வாங்கிடலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். ஒரு முறை வெளில போயிட்டு வாங்க. இங்க என்ன நடக்குது? கண்டிப்பா மெஷின்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன் பீப் சவுண்ட் வருது? நீங்க வாங்க எங்க கூட. இங்க பாருங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க மேடம், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என் மூளையில ஒரு கோளாறும் இல்ல. அதோட இந்த மிஷின் சும்மாலாம் கத்தாது. இங்க பாருங்க, சவுண்ட் வருது. என்ன இருக்கு உங்க தலையில? நில்லு. இந்த கேட் அண்ட் மவுஸோட விளையாட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அடுத்த வேட்டையும் முடிஞ்சுது. இப்போ என்னுடைய குறி வந்து CID. ஓடுங்க CID, ஓடுங்க. கடிகாரம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. டிக் 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 டிக். பலூனு 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 வாங்குங்க பலூனு 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 பலூனு. சார் என்ன சார் கலர் வேணும்? ரெட், எல்லோ, ப்ளூ? டேய் வாய மூடுறா. சரி, அந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சதா இல்லையா? இல்ல சார், வேலை நடக்குது. என்னோட மொத்த ஆளுங்களும் அந்த வேலையை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த மிஸ்ஸிங் பர்சனோட லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணியாச்சு. அந்த பொண்ணோட ரிப்போர்ட் இன்னும் எதுவும் வரல. சார் நான் மார்ச்சூரி கூட போயிட்டு வந்துட்டேன், செக் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லை சார். சார் இந்தாங்க, இது உங்களுக்கு. ஹெச்டி யார் கொடுத்தா? யாருன்னு தெரியல, அந்த ஆள் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. எங்க இருந்தாரு காட்டு. சார் அவரு இங்கே தான் நின்றுட்டு இருந்தாரு. இங்கயா? ஆ சார். சரி, அவர் இங்க எங்கேயாவது இருக்காரா பாரு. தெரியறாரா? இல்லை சார், என் கண்ணுக்கு தெரியல. அந்த ஆள் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். போயிருக்கணுமா? அபிஜித், இந்த அர்பேஸ் இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் எங்க தான் இருப்பான். நாம எப்படியாச்சும் அவனை சீக்கிரமா பிடிச்சே ஆகணும். இல்ல, நம்ம ஆளுங்க எல்லாரும் அவனை தான் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. சார் சார் அபிஜித், நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே. யாரு? சொல்லுங்க. அப்படியா? ஹலோ சார், பேர் தெரியாத ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கீங்கல்ல? அவ பேரு ஈஷா. ஈஷாவா? யார் இந்த ஈஷா? அவ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். சொல்லப்போனா பார்க்க ரொம்ப அப்பாவியா இருப்பா சார். அது மட்டும் இல்லாம அவ எப்பவும் எந்த பிரச்சனையிலும் தலையிடவே மாட்டா சார். ஓ, அந்த ஈஷா எங்க இருப்பாங்க?
ஹாய், எனக்கு ஃப்ரீ ஹேர் கட்காக கால் வந்தது. ஈஷா, கீது, ஹாய். வாங்க வாங்க வந்து உட்காருங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் ஓகே. பண்ணேன். ஹலோ மேம். என்னோட பேர் தயா. நான் ஒரு சிஐடி ஆஃபீஸர். இதோ பாருங்க, ப்ளீஸ் கொஞ்சம் கூச்சல் கத்தல் இல்லாம அமைதியா உட்காருங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இங்க என்ன நடக்குது? அவர் என்ன சொல்றாரோ அதை சைலண்டா கேளு. ஓகே. இதோ பாருங்க ஈஷா, இப்ப விஷயம் என்னன்னா உங்க உயிருக்கு இப்ப ஆபத்து இருக்கு. என்ன என்ன உளறீங்க? என் உயிருக்கு ஆபத்தா? அதுக்கு சாத்தியமே இல்ல. இந்த பேப்பர் உங்ககிட்ட எப்படி வந்தது? இது எங்களுக்கு கிடைச்சது. இதெல்லாம் எப்படி நடக்குது? எனக்கு தெரிஞ்சு யாரோ உங்ககிட்ட விளையாடுறாங்க. இதோ பாருங்க ஈஷா, இது ஒன்றும் விளையாட்டு இல்ல. இந்த போட்டோவை ஹர்பிஸ் அனுப்பியிருக்கான். இப்போ இந்த ஹர்பிஸ் யாரு? உங்களுக்கு ஹர்பிஸ தெரியாதா? தெரியாதுங்க. அப்புறம் ப்ளீஸ் இந்த மாதிரி பொய்யான காரணத்தை சொல்லி என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க, புரியுதா? இன்னைக்கு ஃப்ரீ ஹேர் கட்னு சொல்லி என்னை இங்க கூப்பிட்டுருக்கீங்க. ஈஷா, இப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும், அதை எங்களால மட்டும் தான் கொடுக்க. தேவையில்லை. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. எனக்கு எதுவும் நடக்காது. நான் நல்லா இருக்கேன். அதோட எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஈஷா, ஈஷா சொல்றத கேளுங்க. இந்த ஈஷா இப்பதான் சலூன்ல இருந்து கிளம்பிருக்கா. அவளை உடனே ஃபாலோ பண்ணுங்க. அவ வீட்டுக்கிட்ட நின்று நல்லா கண்காணிச்சுட்டு இருங்க. யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஓகே கீது, தேங்க்யூ ஸோ மச். எனி டைம். டிசிபி சித்ருலி எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றாரு? சார், ஓ நினைவுகளை நான் கொஞ்சம் கிளறி விடுறேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? சார், நாங்க நல்லா கவனமா தான் எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கெளிச்சிங்க. முடி வெட்டுறதுக்கு 6 மணி நேரம் ஆகுதா? முடியா இல்ல புதர் செடியா? அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கு. ஒன்னு ஏசிபிக்கு, இன்னொன்னு அபிஜித்துக்கு. ஓ அப்படியா சார்? என்ன நோட்டை விட்டுட்டு இருக்கீங்களா? சார், இங்க இப்ப உண்மை என்னன்னா, நான் நம்ம வேலை விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். வேலை? சார். தூங்கிக்கிட்டு இருக்க உன் மூளைய வெளியில எடு. கேஸ 24 மணி நேரத்துக்குள்ள முடிச்சு கொடுக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ள. என்ன எல்லாம் ஓகேவா? இது வரைக்கும் நடந்த எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த பொண்ணு. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் பிரச்சனைக்கு தீர்வு காணத்தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அட, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு எதுவும் நடக்க போறதும் இல்ல. எல்லா இடத்துலயும் ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? எனக்கு மூச்சு முட்டுது. சரி, ஓகே, உன் உயிருக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்லைன்னு ஏத்துக்கலாமே. அப்ப அங்க மால்ல எதுக்காக உன்னை தாக்குனாங்க? அந்த தாக்குதலா? அங்க யாரும் என்ன தாக்க வரல. என்ன? அது ஆக்சுவலி அந்த தாக்குதல் என் friend சுவாதி மேல நடந்தது. அதோட எவன் சுட்டானோ அவனை அங்கேயே பிடிச்சிட்டாங்க. அவ தப்பான வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தா. அதோட அவ தப்பான வேலைகள் செய்யறத நிறுத்திட்டா. ஆனா தப்பானவங்க அவளை பின்தொடர்ந்து வந்தாங்க. அவ எப்ப முடியாதுன்னு சொன்னாலோ அப்போல இருந்து அவளோட உயிர் எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க. இப்பவாது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுல்ல. சோ இப்ப என்ன விடலாம்ல? ப்ளீஸ். தயா, சுவாதி வேணா அவங்க தாக்கியிருக்கலாம். ஆனா இஷாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. என்ன சத்தம்? சார், இதே தெருவுல லெஃப்ட் சைடுல 8வது வீடு. 8வதா? 5 6 7 8. சுனிதா, சொல்லுங்க சார். நீங்க நாங்க சிஐடிஸ். சிஐடிங்களா? சார், என்ன சார் விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, பிரச்சனை எதுவும் இல்ல சுனிதா. இத பாருங்க,
இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆனா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாங்க இங்க வந்தோம். என்ன நடக்க போகுது சார்? யாரையாவது மர்டர் பண்ணிடுவாங்க. என்னது? என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு என்ன ஆச்சு? அதோட நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? எங்க நீங்க என்ன விட்டு தொலைய மாட்டீங்களா? அதோட தான் நான் சொன்னேனே, எனக்கு உங்களோட உதவி தேவை இல்ல. ஜஸ்ட் கோ ப்ளீஸ், இங்க இருந்து போங்க. ஈஷா, ஈஷா, ஸ்ரேயா, வா வா. பார்த்தேன். நீ யாரு? நீ எதுக்காக இங்க வந்திருக்க? ஈஷாவை கொலை பண்ண வந்திருக்கியா? இது உங்க போட்டோ தானே? இது என்னோட போட்டோ தான். ஆமா, இந்த போட்டோ எங்களுக்கு வந்துச்சு. இந்த போட்டோவை யார் அனுப்புனாங்களோ அவங்களால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. யார் கூடயாச்சும் முன் விரோதம்? அது இல்ல சார், நான் வீடு வீடா போய் வீட்டு வேலை செய்யற ஒரு ஏழை பொம்பளை. எனக்கு யார் கூட முன் விரோதம் இருக்க முடியும்? என்ன அடிச்சு அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சார்? இங்க பாருங்க, இவங்க இன்ஸ்பெக்டர் ஜெயவந்தி. இவங்க எப்போ உங்க கூடவே இருப்பாங்க. உங்களோட பாதுகாப்புக்காக நீங்க எங்க வேணா வேலை செய்ய போகலாம். ஆனா இவங்களும் கூட வருவாங்க. உங்க வீட்லயே தான் இருப்பாங்க 24 ஹவர்ஸும். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்க? நான் இஷாவோட புருஷன். என் பேர் ரஞ்சன். நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அண்ட் நான் எதுக்காக கொல்லணும்? வாய்க்கு வந்தது பேசுறீங்க சார். இஷா மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஓகே ஓகே, நாங்க வரோம். ஹலோ, சிஐடி இங்க வந்தாச்சு. வாங்க. தயா, ஹர்பீஸை பத்தி ஏதாச்சும்? இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனா கூடி சீக்கிரம் இதை பத்தி கண்டுபிடிச்சிடலாம். ஏதாச்சும் நடக்கிறதுக்குள்ள ஹர்பீஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் அபிஜித், இந்த ஈஷாவை பத்தியும் சுனிதாவை பத்தியும் நான் விசாரிச்சாச்சு. 2 பேரும் நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்ல. ஐசி. அப்புறம் ஹர்பீஸ் ஏன் இதுக்கு பின்னாடியே சுத்துறான்? என்னதான் பிளான் போடுறான்? சார், இஷா இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க எல்லாரும் உழைக்கிறீங்கன்னு எடுத்து சொல்லியிருக்கேன். அவளும் கண்டிப்பா இதை புரிஞ்சுப்பா சார். அது யாரு மேல? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃப்ரெடி, ஸ்ரேயா, போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. தயா, இஷா கிட்ட நாம போலாம். இஷா, ஈஷா, ஈஷா, ஈஷா. சரி, வை இறந்துட்டான். மை காட், இங்க பாரு, கை விரலையெல்லாம் எரிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த எரியுமே அந்த மாதிரி. அப்படின்னா இவளோட மரணம் எலக்ட்ரிக் ஷாக்கில் நேர்ந்திருக்குமா? எலக்ட்ரிக் ஷாக்கா? சார், தண்ணி வந்துகிட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு இதுல கை வச்சதால தான் ஷாக் அடிச்சிருக்கு. ஜாக்கிரதை. கரண்ட் இருக்கு சார். சார் சார், இவன் தான் அந்த ஆளு. மேல மேல ஏதோ எலக்ட்ரிக் வேலை தான் பண்ணிட்டு இருந்தான். ஹர்பிஸ் தொங்காரா எங்க? ஹர்பிஸா? யாரு ஹர்பிஸ்? ஈஷாவை கொலை பண்றதுக்காக உன்னை இங்க அமிச்சானே, அவன் எங்க? சார், நான் இவன் பக்கத்து வீட்டுக்காரன். காலையில ஈபி காரன் கரண்ட் செக் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா கரண்ட் ஃபுல்லா போயிடுச்சு. அதை என்னன்னு பார்க்க தான் நான் மேலே போனேன் சார். மேலே போய் பார்த்தா ஒயரெல்லாம் திறந்து கிடந்தது. அதை தான் சார் ஜாயின் பண்ணேன். கரண்ட் ஆள் வந்தானா? எங்கிருந்து வந்தா? அவ யாரு?
ஸ்ரேயா சொல்லு. ஜெவந்தி, சொல்றது கவனமா கேளு. இஷாவை கொன்னுட்டாங்க. என்ன? இங்க பாரு, நீ சுனிதாவை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட. நிச்சயமா அவளுக்கும் ஆபத்து இருக்கு. சரி சரி. சுனிதா, சுனிதா. என்னாச்சு மேடம்? சுனிதாவை நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? இங்க பாருங்க மேடம், நான் சிஐடி ஆபீசர். சுனிதாவோட உயிருக்கு ஆபத்து. என்ன? சுனிதா, சுனிதா. சார். ராஜு, நீ அந்தேரி காலனில வேலை பார்த்தேல்ல, அதை பார்த்து இவர் சந்தோஷப்பட்டாரு. உனக்கு பெரிய வேலை கொடுக்க வந்திருக்காரு. எங்க போகணும் சார்? சிஐடி பீரோல. எழுந்துடா. இப்ப சொல்லு, எலக்ட்ரிக் ஒயரை வச்சு நீ என்ன விளையாடிக்கிட்டு இருந்தா? சார், எனக்கு வேற வழி தெரியல. நான் போயிட்டு அந்த வயர் கூட அங்க விளையாடாம இருந்திருந்தா நான் செத்து போயிருப்பேன். என் வாழ்க்கை ஆபத்துல இருக்கு சார், என்ன மன்னிச்சிருங்க. எப்படி? யாருனாலும் உனக்கு ஆபத்து? ஹெச்டி, இத கொடுத்தது யாரு? சார், நேத்து ராத்திரி என் வீட்டு வாச கதவுக்கு கீழே இது கிடைச்சிட்டு சார். வெளியே எட்டி பார்த்தா யாருமே இல்லை. அப்போ ஒரு போன் வந்தது. அந்த போன்ல பேசினவரு அவர் சொன்ன வேலையை செய்யலன்னா என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. என்னை காப்பாத்துங்க சார், நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த அர்பிஸ் டொக்காரா ஹெச்டி, இவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்? இவன் மூளையில என்னதான் ஓடுது? சரி ராஜு, உனக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுல, அந்த நம்பரை கொடு. எதுவும் புரிய மாட்டேங்குது. எவ்வளவு ஜாக்கிரதையா நாம கண்காணிச்சுட்டு வந்தோம். அப்படி இருந்தோம் 2 பேரோட உயிர் போயிருச்சு. பாஸ், நீங்க எல்லாரும் நிழல போல ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இவங்க கண்டிப்பா செத்துருப்பாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இவங்க எப்படி இவ்வளோ நாள் உயிரோட இருந்தாங்க? இவங்க எப்பயோ இல்ல செத்து போயிருக்கணும். சாலோங்கி, நீ என்னதான் சொல்ல வர? இது பாரு, எலக்ட்ரிக் ஷாக்ல தான் இஷா இறந்து போயிருக்கா. சுனிதா டெரஸ்ல இருந்து கீழே விழுந்திருக்கா, அதான் இறந்திருக்கா. இல்ல பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சாகவே இல்லை. அப்புறம் எப்படி செத்தாங்க? சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க பாஸ், இவங்க 2 பேரும் மண்டையிலயும் ஆணி இருக்கு, அதாவது நெயில். ஆமா தெரியுது. இது ஆணியா? மை காட். சார், ராஜுக்கு வந்த போனை நாம ட்ரேஸ் பண்ணிட்டோம். யாரோட நம்பர் அது? இஷா நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கு. இஷாவா? என்ன? ஈஷாவே தன்னை கொல்றதுக்காக கான்ட்ராக்ட் கொடுத்தாளா? இல்ல ஃப்ரெடி, அப்படியெல்லாம் நடக்காது. இஷா எதுக்காக தன்னையே கொல்ல நினைக்கணும்? அப்படின்னா யார் இந்த நம்பரை யூஸ் பண்ணாங்க? ஒருவேளை ரஞ்சனா இருக்குமோ? ரஞ்சனுக்கு போன் போடு, சீக்கிரமா போடு. இல்ல சார், போனை எடுக்கல. ரஞ்சன் போனை எடுக்கல. ஒரு வேலை செய், எல்லாரும் ரஞ்சனை தேடுங்க. நான் சுவிட்சர்லாந்துக்கு போறேன். சுவிட்சர்லாண்டா? ஏன் சார்? ஹர்பிஸ் டொங்காராவை பத்தி நம்ம தெரியணும். அபிஜித் அவனை சுடும்போது நாங்க 3 பேர் அங்கதானே இருந்தோம். அவன் ஐஸ் மேல செத்து கிடந்தானே. அப்படி இருக்கும்போது எப்படி திரும்ப வந்தா? அதோட அவனை பத்தி எந்த விஷயமே தெரியல. அவன் என்னடானா போட்டோ மேல போட்டோவா அனுப்புறான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஹர்பிஸ் டொங்காரா. ஆச்சரியமா இருக்கு. யார கொலைகாரன் நினைச்சோமோ அவனே இப்ப செத்து கிடக்குறான். சார், மொத்த வீட்டையும் அலசியாச்சு, ஒண்ணுமே கிடைக்கல சார். ஓ, தலகாணி கீழே என்வலப் சார். ஹெச்டி, ஓ, இவனையும் அர்பீஸ் தான் கொண்டு இருக்கான். ஒண்ணுமே புரியல சார். அந்த அர்பீஸ் இவங்கள போய் எதுக்கு சார் டார்கெட் பண்றான்? ஆமா சார், முதல்ல ஈஷா, அப்புறம் சுனிதா, அப்புறம் ரஞ்சன். இவங்களுக்கும் ஹர்பீஸ் டோங்கராக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும் சார்? ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம முன்னாடி வராத ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஹலோ பிரதர். சொல்லுங்க சார். நீங்க இந்த தெருவில் தான் இருக்கீங்களா? ஆமா சார்.
இந்த வீட்டு வேலை பார்க்குற சுனிதா தெரியுமா? வீடுங்க. தெரியும் சார், வேலை பார்ப்போல. அவங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்பெண்டர் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல? ஏதோ சத்தம் கேட்டது, கார்பெண்டர் வேலையாக தான் இருக்கும். அப்படியா? சரி, தேங்க்யூ. ஓகே சார். ஸ்ரேயா, என்ன ஈஷாவோட வீட்லயும் கார்பெண்டர் ஒர்க்கு போச்சா? சரி, தேங்க்யூ. ஆச்சரியமான விஷயம்தான். அப்ப இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்க? புரியவே மாட்டேங்குது. வெளியாளா இருந்தா இவங்க 2 பேரும் ஏன் அவங்க வீட்ல வேலை செய்ய விட்டாங்க? ஒரு விஷயம் நிச்சயம், கார்பெண்டர் வந்திருக்கான்னா அவன் போன்ல அவன் கண்டிப்பா பேசியிருப்பான். கண்டிப்பா. சச்சின், ஈஷா அப்புறம் சுனிதாவோட கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடு. சார், டீடைல்ஸ் வந்துருச்சு, நான் எடுத்துட்டு வரேன். என்னப்பா இந்த ஆள் விடமாட்டார் போல இருக்கே. யாரு? என்னாச்சு? அட என்னடா, இங்க இருக்கிற பிரச்சனையே போதல, இவர் கால்லாம் எடுக்காத. சார், இங்க பாருங்க, இவங்க கால் டீடைல்ஸ்ல ஒரு நம்பர் காமனா வருது. ஈஷா, சுனிதா 2 பேரும் அதுல பேசியிருக்காங்க. ஒருவேளை கார்பெண்டரோட நம்பரா இருக்குமோ? இருக்கலாம். சச்சின், இந்த நம்பருக்கு கால் பண்ணு. பிரயோஜனம் இல்லை, நான் பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, ஒரு வேலை பண்ணு. இந்த நம்பருக்கு யார் அதிக கால் பண்ணியிருக்காங்களோ உங்க டீடைல்ஸை நீ இப்போ உடனே எடு. அந்த நம்பர் தான் கார்பெண்டர் நம்பரா இருக்கணும். சார், அந்த டீடைல்ஸ்ல எடுத்துட்டேன். வெரி குட். இந்த நம்பரை யூஸ் பண்ணவன் பேரு ஹரிஷ் சார். ஹரிஷ் கூட இந்த கார்பெண்டர் கிட்ட பேசியிருக்கான், நிறைய பேசியிருக்கான். ஹரிஷ், நான் இந்த ஹரிஷ் பின்னாடி போயிட்டு கார்பெண்டர் யாருன்னு பார்த்துடுறேன். நீ ஃபாரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்துரு. சலோங்கி சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சார், என்னாச்சு? இவன் தலையிலேருந்து எவ்வளோ ஆணி வந்தது? ஆணியை வச்சு என்ன பண்ண போற? ஆணியால இவன் மரணம் ஏற்படல. என்ன என்ன ஆணியால் ஆகலையா? அப்ப எப்படி ஆச்சு? விஷம் கொடுத்ததுனால தான் இவன் செத்தே போயிருக்கான். போதும், பிராக்டிஸ் மேட்ச் முடிஞ்சது. இனி டோர்னமெண்ட்டை ஆரம்பிப்போம். ஒவ்வொன்றா எல்லா விக்கெட்ஸும் டவுன் ஆகும். அபிஜித், எல்லா விக்கெட்டும் டவுன் ஆகும். இங்க பாருப்பா, ஒன்னதான். சொல்லுங்க சார், என்ன பண்ணோம் சார்? நீ சுமிதா? இல்லை, நான் ரமேஷ். கொஞ்சம் சுமித்தை கூப்பிட. சார், இதோ கூப்பிட்றேன். சுமித் கொஞ்சம் வெளியே வாப்பா. சொல்லுங்க, நான் தான் சுமித். ஒரு வேலை இருந்துச்சு. என்ன பண்ணணும்? ஒரு கைவிலங்கு பண்ணணும். சாவி போட்டா கூட திறக்க கூடாது. சார், யாரு நீங்க? வாய்க்கு வந்ததை உளறீங்க. இந்த வேலையெல்லாம் நான் பாக்குறது இல்ல. ஒழுங்கா இருந்து போங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செய்ய மாட்ட. அப்புறம் இஷா சுமிதா வீட்டுல பாட்டு பாடுறதுக்கு போனியடா. யாரு அந்த ஆளு? எதுக்கு இங்க வந்தா? இவனை முதல் துரத்து. நீ தானடா அவங்கள கொன்னது? நீ தானே அவங்கள கொன்னது? சொல்லு. கீழே இருக்குங்க சார், பார்த்தாலே பயமா இருக்கு. இப்ப சொல்றா. நான் எதுவும் பண்ணல சார். எனக்கு என்ன வேலை சொன்னாங்களோ அதை தான் செஞ்சேன். சொன்னதும் நீ கொலை பண்ணிட்டியா? இறக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்க. எப்படிடா கொன்ன? எப்படி கொன்ன? அவங்க டெய்லி டீ கொண்டு வந்து தருவாங்க. நேத்திக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. நான் டீல தூக்க மருந்து கலந்துட்டேன். அப்புறம் அந்த டீயை குடிக்க வச்சேன். அப்புறம் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்த உடனே அவங்க தலையில நெயில் கண்ணால நீ ஆணி அடிச்சிட்டியாடா? சொல்றா. யார் சொன்னது? ஹர்பீஸ் தானே? ஹர்பீஸ் தானே உன்னை இப்படி பண்ண சொன்னது? சொல்றா, சொல்றா. இது என்னது? யார் ரன் பண்ணா? சார், இது வெளியே வச்சிருந்தாங்க. வாட்ச்மேன் தான் சொன்னா சார். சிஐடியோட டேக் வேற இருந்திருக்கு, அதனால தான் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கா. ஒருவேளை ஹர்பீஸ் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பானோ? இருக்கலாம். ஸ்கேன் பண்ணி ஆகணும். ஸ்கேன் மிஷினை கொண்டு வா.
ஒருவேளை உள்ள பாம் இருக்கலாம். இல்ல, உள்ள பாம் இல்ல. இன்னொரு பாக்ஸா? சார், இது உள்ள என்ன இருக்கும்? பாத்துடலாம். HD அபிஜித் சார் ஃபோட்டோ. அப்படின்னா அபிஜித் சாருக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. மரணத்தை உன் முன்னாடி பார்க்குறிய, எப்படி ஃபீல் பண்ற அபிஜித்? நான் அர்பீஸ் கிடையாது. அப்ப நீ யாரு? கட்டோரி. கட்டோரி டம்டா. பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டா அபிஜித்? கேள்விப்படல. சரி, நீ யாரு? அட, முதல்ல அதை நிப்பாட்டு. ஒரு தடவை என் கையை அவுத்து விட்டு பாடுறா, அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். அமைதியேறு அபிஜித், அமைதி. அபிஜித், என்ன நீ இவ்வளவு கத்துறதுனால மூளை வெடிச்சு செத்துருவ. அதோட வேகமா ஓடுற ரத்தம் இருக்க, அதுவும் அடங்கிரும். உன்னை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க அபிஜித். உன்னை நீ தான் பார்த்துக்கணும். டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். உன்னோட டைம் ஆரம்பிச்சாச்சு. 10 நிமிஷம் தான் இருக்குது. என்ன கேட்கணுமோ கேட்டுக்க. டிக் டாக் டிக் டாக். எதுக்காக இதெல்லாம் பண்ற? எதுக்கு அப்பா அவங்களோட உயிரெல்லாம் கொல்ற? எனக்கு அளவுக்கு அதிகமான புத்திசாலியில கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்கள எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ கரெக்டா அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருவேன்.
பண்றது எதுவுமே சரியில்லை. சிஐடி கையில இருந்து உன்னால தப்ப முடியாது. மரியாதையா சரண்டர் ஆனா நல்லது. சிஐடி கிட்டயா? சிஐடியவே நான் முட்டி போட வச்சிருக்கேன். அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதோடு நீ துடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. கேளு, என்ன வேணும் நான் கேளு. டிக் டாக் டிக் டாக். எப்படிப்பா இருக்க? சாவை இவ்வளவு கிட்ட பாக்குறிய? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா உன்னோட கனவு தான் நனவாகல. நீ உன்னோட சாவை இப்ப உன் கண்ணாலே பாரு. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா உன்னோட கடைசி ஆசை நிறைவேறவே இல்லை. உன் ஜாக்கெட்ல கையை விட்டு பாரு அபிஜித். டிக் டாக் டிக் டாக். டிக் டாக் டிக் டாக். Boom. இப்ப சொல்லு, அந்த அப்பாவிகளை ஏன் சாவடிச்சா? அதுவும் ஆணி அடிச்சு. அந்த சுனிதா என் வீட்டில் வேலை செய்யற பொம்பளை எனக்கு கத்தி கத்தி தலைவலி கொடுத்தா. அவ யாரு? இஷா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட். டெய்லி ஃபோன் பண்ணி தலைவலி கொடுப்பா. இன்சூரன்ஸ் வாங்குங்கன்னு உயிரை வாங்குவா. என் உயிர் மேல அவ்வளோ கவலை. 2 பேரையும் அமைதியாக்கிட்டேன். சரி ரஞ்சன், ரஞ்சனை எதுக்காக கொன்ன? அப்பாவியான ரஞ்சன் எனக்காக தான் வேலை பார்த்தான். இஷாவை கொல்ல சொல்லி நான் தான் அனுப்புனேன். ஆனா அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது என்னன்னா, காதலிக்கிறவங்களை கண்டாலே நான் சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் தீர்த்து கட்டினேன். புத்திசாலி வேலை தானே. உன்னை நீ புத்திசாலி நினைக்கிறியா? ஜெயிலுக்கு போனீனா உன் புத்திசாலித்தனம் வெளியே வந்துடும். நீ ஏற்கனவே பைத்தியம், உள்ள போனா இன்னும் பைத்தியம் ஆயிடுவ. இப்பதான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு தயா. போக போக என்ன நடக்குதுன்னு பாரு. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக்.